இன்னைக்கு நம்ம பட்டிமன்ற தலைப்பு சின்ன சின்ன பொய் சுகமா சுமையா. நான் சின்ன பொய்யோ பெரிய பொய்யோ எல்லாமே சுமைதானி பேச வந்திருக்கேன். பொய்யில ஏதாவது சின்ன பொய் பெரிய பொய்னு உண்டா? பொய்யினாலே அது சுமைதான். அதுக்கு உதாரணத்தையும் நான் சொல்றேன். நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்கணும்னா ஒரு நாள் லீவ் எடுக்கிறதுக்காக ஒரு சின்ன பொய்யை சொல்லிட்டு ஏதோ தலைவலி காய்ச்சல் ஏதோ ஒன்று சொல்லிட்டு நம்ம வீட்டில் உட்கார்ந்துடுறோம். நாளைக்கு உண்மையிலே உனக்கு தலைவலி காய்ச்சல்னு இருக்கும்போது அந்த பொய்யை கண்டுபிடிச்சவன் உனக்கு லீவு தருவானா? தரமாட்டான். அப்ப அந்த பொய் எங்க சுமை தானே. ஒரு பொய் நம்ம சொல்லிட்டோம்னா அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு 100 பொய் வரிசையா நம்ம பின்னாடியே வந்து நிற்கும். அதை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் அந்த பொய்யை மெயின்டைன் பண்ண முடியும். அதனால பொய் எப்பவுமே ஒரு சுமைதான். உங்க அடி வயிற்றுல எப்ப பார்த்தாலும் ஒரு நெருப்பை கட்டிட்டு சுத்துற மாதிரி தான் நீங்க சுத்தணும், பொய் சொல்லியதா இருந்தா. நம்ம எதிரணியில இப்ப உட்கார்ந்துருக்காரு. பொய் சுகமானது, அதுதான் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதுன்னு உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு பொண்டாட்டிட்ட ஒரு நாள் அவர் பொய் சொல்லி மாட்டிக்கிட்டாருன்னா அவரு சந்தோஷமா இருந்து விடுவாரா? அதை முதல்ல ஒத்துக்கிட்டு அவர் இங்க பேச வரட்டும். நம்ம பொய் சொல்றது என்னைக்குமே ஒரு சுமைதானி. நான் சொல்லிட்டு போய் உட்கார்ந்துடுறேன். எதிரணியில இருந்து பேச வரவரு என்ன வேணா பேசிட்டு போட்டோம், ஆனா தீர்ப்பு சுமையே சுமையேன்னு சொல்லி நீங்க முடிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ பேசிட்டு போன அந்த அம்மா சொல்லிச்சு, உங்க பொண்டாட்டிட்ட ஒரு பொய்ய சொல்லிட்டு நீங்க சந்தோஷமா இருந்துருவீங்களான்னு கேட்டுச்சு. அந்த அம்மாக்கு ஒண்ணு தெரியல, நான் என் பொண்டாட்டிட்ட பொய்ய சொல்லிட்டு இருக்கனாலதான் சந்தோஷமா இருக்கேன்னு. ஒன்னும் இல்ல, இன்னைக்கு காலையில ஒரு சட்னி வச்சா, அதை தின்னுக்கிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னனாலதான் நான் இன்னைக்கு உங்க முன்னால பேசிட்டு இருக்கேன். அது மட்டும் நான் நல்லா இல்லைன்னு சொன்னா நான் இங்க வந்திருக்க மாட்டேன். நீங்க எல்லாரும் என்னைய பார்க்க ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கணும். அப்புறம் இந்த அம்மா இன்னொன்னு ஏதோ சொல்லிச்சு. வேலைக்கு போற இடத்துல தலைவலி காய்ச்சல்னு சொல்லி மாட்டிக்கிட்டா மறுபடி லீவு தர மாட்டானா? தலைவலி காய்ச்சல்னு சொல்லிட்டு நான் ஏன் மாட்ட போறேன்? நான் தான் ஊட்டி கொடைக்கானல் பறந்துருவேனே. அப்புறம் நம்ம ஸ்டேஜ பாருங்க, இதுவே ஒரு பொய் தானே. இதுல எதிராவது உண்மையான பூ ஏதாவது இருக்கா? டெக்கரேஷன் எல்லாம் பிளாஸ்டிக், அங்கேயே ஒரு பொய் தானே இருக்கு. அப்புறம் இந்த அம்மா மட்டும் என்ன உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதுவும் பொய் தான் சொல்லும். உதாரணத்துக்கு ஒரு மேக்கப் போட்டிருக்கீங்களான்னு கேட்டு பாருங்களேன். இல்லையே, நான் ஜஸ்ட் கொஞ்சம் பவுடர் தான் போட்டேன், அது மட்டும்தான் சொல்லும். ஆனா இன்னைக்கு பட்டிமன்றம் பேச வரோன்னு தெரிஞ்சு நைட்டே ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு காலையில எழும்பின உடனே கண்ணுக்கு ஐலைனரு, ஐப்ரோ, மஸ்காரா, ஃபவுண்டேஷன், அது இது எப்பா வாயில நுழையாத பேரெல்லாம் மூஞ்சில அப்பிட்டு நின்னுகிட்டு கொஞ்சமா பவுடர்னு சொல்லுவோம். அப்ப அது மட்டும் என்ன உண்மையா? அப்புறம் இங்க வந்திருக்கிற நீங்க உங்க பிள்ளைங்கிட்டலாம் நான் தூங்கிட்டு இருக்கேன் முன்ன பிள்ளைங்க, இந்த பிள்ளைங்கிட்டலாம் நீங்க என்ன சொல்லி கூட்டிட்டு வந்திருப்பீங்க? அங்க போனா ஐஸ்கிரீம் தருவான், அங்க போனா பலூன் தருவான், அங்க போனா கலர் கலரா டிசைனா பல்ப் எரியும், அப்படி சொல்லி தானே போய் சொல்லி கூட்டிட்டு வந்திருப்பீங்க. நீங்க யாராவது ஒருத்தர் அங்க போனா தமிழ்ல பேசுவாங்க, முத்தமிழ்ல பேசுவாங்க, அப்படி உண்மையை சொல்லியிருந்தா எந்த பிள்ளையாவது வந்திருக்குமா? உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், அந்த 10 நிமிஷத்துல நம்ம பிள்ளை தூங்கிறோம், அதனால என்ன பொய்ய வேணா சொல்லி கூட்டிட்டு வந்துடலான்னு. அப்போ அங்க கூட நீங்க ஒரு பொய்ய தான் சொல்றீங்க. அதனால சின்ன சின்ன பொய் கூட ஒரு சுகம்தான், ஒரு சந்தோஷம்தான். அதுக்காக பொய்யே சொல்லிட்டு இருங்கன்னு நான் சொல்லல. யாரையுமே பாதிக்காத ஒரு சின்ன பொய் உங்க சந்தோஷத்தை கொடுக்குன்னா அது தப்பே இல்லைன்னு சொல்றேன். இப்போ இந்த சின்ன பொய் சுகமா சுமையானி நீங்க தான் சொல்லணும். இத்தோடி முடிச்சு கொள்கிறேன். நன்றி.